மீள்குடியேற்ற வேலைத்திட்டத்தை விரைவுபடுத்த ஜனாதிபதி அறிவுறுத்தல். முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் வழக்கு ஒத்திவைப்பு. சுகீஸ்வர பண்டாரவின் பிணை கோரிக்கை நிராகரிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், பதவி விலகப் போவதில்லை, ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு. 16 வயதிற்குட்பட்டவர்களுக்கான சமூக ஊடக தடை தொடர்பில் முன்மொழிவு. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும், ரவிகரன் எம்பி வலியுறுத்தல். சிறைச்சாலைக்குள் வன்முறை சம்பவம் பதிவான ஒரு நாள் கழித்து வந்த அழைப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் போன்றதொரு சம்பவம் எமது ஆட்சியில் இடம்பெற்றிருக்கவே கூடாது, ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. மன்னார் செட்டியார் கட்டையடம்பன் கிராமத்தில் வசிப்பதற்கு காணியின்றி துன்பப்படும் 35 குடும்பங்கள். அதிகாரிகளின் அசமந்த போக்கே தமது நிலைக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகத்தின் பேரில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக் ஆகியோர் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கை குறித்து சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக இந்த வழக்கை செப்டம்பர் மாதம் 30 அழைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் திகதியுற்றுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு அதன் சுருக்க கோப்புகள் சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் சிரேஷ்ட சட்டத்திரணி சமதரி பியசேன நீதிமன்றத்தில் விவரங்களை முன்வைத்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிக்கப்பட்டு கோப்புகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதால் சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு ஒரு திகதியை வழங்குமாறு கோரினார். அதேவேளை ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் விவரங்களை முன்வைக்கையில் இந்த வழக்குக்கு அடிப்படையாக அமைந்த மொத்த தொகையில் பாதியளவு வாகனங்களுக்காகவே செலவிடப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றார். எனினும் தனது கட்சிக்காரருக்கு பிரித்தானிய அரசாங்கமே வாகனங்களை வழங்கியதாகவும் அது தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கம் பின்பற்றிய நடைமுறைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றை அரசு சட்டத்தரணியிடம் ஒப்படைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி இதுகுறித்தும் விசாரணை நடத்துமாறு கேட்டுக்கொண்டார். முன்வைக்கப்பட்ட விவரங்களை பரிசீலித்த நீதவான் இந்த முறைப்பாட்டை மீண்டும் செப்டம்பர் மாதம் 30 அழைக்குமாறு உத்தரவிட்டார். அன்றைய தினம் சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு நீதவான் அரச சட்டத்தரணிக்கு உத்தரவிட்டார். 2023 ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக 166 லட்சம் ரூபாவிற்கும் அதிக அரசு பணத்தை தனிப்பட்ட பயணத்திற்காக செலவிட்டதன் மூலம் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது செயலாளராக கடமையாற்றிய சமன் ஏக்கநாயக் ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றும் வேலைத்திட்டத்தை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். குறைந்த வருமானம் உடையவர்களின் பகுதியளவில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு வீட்டு வசதி உதவி வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். அரசாங்கத்தின் வீடமைப்பு அபிவிருத்தி வேலை திட்டமான தமக்கான ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்பதன் முன்னேற்றம் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அதே நேரம் மக்களின் நீண்டகால குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண்பதற்காக 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் 2026 ஆண்டுக்கான திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2026 ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்து இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை, தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களம், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை, வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் மீள்குடியேற்ற பிரிவு உள்ளிட்ட அமைச்சின் விடய பரப்பிற்குட்பட்ட அனைத்து திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களினால் 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 ஆண்டுக்கான திட்டங்கள் மற்றும் நிதி தேவைகள் குறித்து இதன்போது தனித்தனியாக கலந்துரையாடப்பட்டது. வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் ஒரே விடய பரப்புடன் தொடர்புடைய பல நிறுவனங்கள் காணப்படுவதன் காரணமாக திட்டங்களை செயல்படுத்துவதில் செயற்திறனன்மை ஏற்பட்டுள்ளதாகவும் அதேபோன்று பல வருடங்களுக்கு முன்னர் வெவ்வேறு நோக்கங்கள் மற்றும் தேவைகளுக்காக நிறுவப்பட்ட நிறுவனங்களை மேலும் பராமரித்து செல்வதன் மூலம் அரசாங்கத்திற்கு மேலதிக நிதிச்சுவை சுமக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் முதல் வன்முறை சம்பவம் பதிவான ஒரு நாள் கழித்து ஜூலை 6 அன்று சிறை அதிகாரிகளிடமிருந்து உதவி கோரி எழுத்துப்பூர்வமான கோரிக்கை வந்த பின்னரே சிறைக்குள் நுழைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜூலை 5 அன்று போலீசார் சிறைக்கு வெளியே தயார் நிலையில் இருந்ததாகவும் ஆனால் அப்போது முறையான கோரிக்கை எதுவும் விடுக்கப்படாததால் வளாகத்திற்குள் நுழையவில்லை என்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போலீஸ் பிரதி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சந்தன கொடித்துவக்கு குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஜூலை 6ஆம் தேதி காலையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாயகத்திற்கு போலீஸ் துறை மற்றும் சிறப்பு அதிரடி படையினின் உதவியை கோரி ஒரு கடிதத்தை அனுப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாங்கள் வெளியே தயார் நிலையில் இருந்தோம், ஆனால் சிறை அதிகாரிகள் எங்களை கோரினால் மட்டுமே நாங்கள் சிறைக்குள் நுழைவோம். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஜூலை 6ஆம் தேதி காலையில் சிறைத்துறை ஆணையாளர் நாயகம் போலீஸ் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போலீசாரின் உதவி கோரப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கைக்கு பிறகு நாங்கள் சிறைக்குள் நுழைந்து எங்கள் கடமைகளை செய்தோம் என்று போலீஸ் துறை தலைவர் கொடித்துவக்கு தெரிவித்தார். அதன் பிறகு சிறை அதிகாரிகளுக்கு ஆதரவளிக்கவும் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர உதவும் போலீஸ் துறை களமிறங்கியதாக பிரதி போலீஸ் துறை தலைவர் குறிப்பிட்டார். மேலும் சிறை மருந்தகம் சேதமடைந்த பிறகு அங்கிருந்து எடுக்கப்பட்ட மருந்துகளை சில கைதிகள் உட்கொண்டது ஜூலை 6ஆம் தேதி காலையில் நடந்த கலவரத்தின் போது அவர்கள் போதையில் இருந்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதி போலீஸ் தலைவரின் கூற்றுப்படி சிறைக்குள் இருந்து சிசிடிவி கருவிகள் மற்றும் உடல் ஸ்கேனர்களும் சேதமடைந்திருந்தன. இது இந்த சம்பவம் தற்செயலாக நடந்ததல்ல என்று சந்தேகத்தை எழுப்புகிறது. விசாரணைகள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் மோதலின் போது ஆயுதங்கள் எடுக்கப்பட்டதா அல்லது பயன்படுத்தப்பட்டதா என்பது உள்ளிட்ட பல விடயங்கள் நடைபெற்று வரும் விசாரணையின் மூலம் தீர்மானிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் போன்றதொரு சம்பவம் எமது ஆட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடாது. எனினும் இனிமேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றியவர் இது தொடர்பில் மேலும் கூறியதாவது: இரண்டாவதாக இன்று நாங்கள் இந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எதிர்த்தரப்பில் இருந்து கூறுகின்ற வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இதென்னமோ இலங்கையில் இன்றைக்குத்தான் இடம்பெற்றிருக்கின்றது, இதற்கு முன்னர் இவ்வாறான சம்பவங்களே இடம்பெறவில்லை என்கின்ற தோரணையில் பேசுகின்ற பேச்சுக்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் என்பது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு 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 குறியீடை நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் வறுமை நிலை எங்கு இருக்கின்றது. வறுமை கூடுதலாக இருக்கின்ற இடத்திலே கல்வி பின்தங்கி இருக்கின்றது. கல்வி பின்தங்கி இருக்கின்ற இடத்திலே வறுமை அதிகரித்திருக்கின்றது. இந்த வறுமையும் கல்வியும் பின்தங்கிய இடத்தில் இவ்வாறான கலாச்சார ரீதியான சீரழிவுகள் மலிந்து கிடக்கின்றது. கொள்ளையா, கொலைகாரர்களா, கொள்ளையர்களா எல்லாம் இருக்கின்ற இடமாக அல்லது அதனுடைய குறியீடாகவே இன்றைக்கு இந்த வறுமை கோடு காட்டுகின்றது. அதனால்தான் கௌரவ உறுப்பினர்களே, எங்களுடைய அரசாங்கம் முதலாவதாக இந்த நாட்டு மக்களை இந்த வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். வறுமையிலிருந்து மீட்டெடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் உண்மையிலேயே அந்த வறுமையில் மீட்கப்படுகின்ற மக்கள் கல்வியில் மிளிர்வார்கள், கல்வியில் உயர்வார்கள். அவர்கள் கல்வியிலே உயர்கின்ற பொழுது நிச்சயமாக இவ்வாறான கலாச்சார ரீதியான சீரழிவுகள் இடம்பெறாமல் தடுத்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு இந்த ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிகளுக்கான நாங்கள் நினைக்கின்றோம் நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு வேறு எதுமல்ல. இந்த நாட்டு மக்கள் அனைவருமே, சிறைச்சாலையில் இருக்கின்ற மக்களும் மக்கள், வேறு யாரும் அல்ல. சிறை கைதிகளும் மனிதர்களே என்கின்ற வாசகம் இந்த வெலிக்கடை சிறைச்சாலை, அது மெகசின் சிறைச்சாலை வாசலிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே மனிதர்கள். அப்போ இந்த மனிதர்களாக இருக்கின்றவர்கள் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதற்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நினைக்கின்றேன். கடந்த 2 நாட்களாக நேற்றிலிருந்து இந்த சிறைச்சாலை படுகொலை சம்பவம் இடம்பெற்ற பிறகு அவ்விடத்தில் இருந்து ஒரு அழுது புலம்புகின்ற ஒரு தாயினுடைய குரலை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தாய் என்ன கூறுகின்றால் வேறு எதுமல்ல, அதாவது இவ்வாறான படுகொலைகள் இடம்பெற்றது ஏன்,
எனது பிள்ளை ஏன் இவ்வகரான நிலைக்கு தள்ளப்பட்டான், அவரை தள்ளியவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் அல்ல, அம்மா அந்த தாய்க்கு குற்றம் சுமத்துகின்றார்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற போலீசார் மீதும் குற்றம் சாட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நிலைக்கு முக்கியமான காரணம் வேறு எதுவும் அல்ல, முன்னைய அரசியல்வாதிகள் என்று கூறுகின்றார்கள். அப்படியானால் கௌரவ உறுப்பினர்களே, இந்த எங்களுடைய இளைஞர்களை கொலைகாரர்களாக அல்லை போதைப் பொருள் வியாபாரிகளாக மாற்றிய பாவித்தனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் யார் என்கின்ற கேள்வியை இன்றைக்கு தொத்தி நிற்கின்றது. அதனால் கடந்த வரலாறு முழுவதுமே எங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த நாட்டில் விசேடமாக அரசியல் ரீதியான கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தினுடைய எதிர்வுதான் விளைவுதான் வேறு எதுவுமல்ல. எங்கள் எல்லோருக்குமே தெரியும், 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த நாட்டில் இருந்த அரசியல் ரீதியான கலாச்சார ரீதியான மாற்றம். அப்போ அந்த மாற்றங்கள் ஊடாக இதனால் அது வரைக்கும் நாங்கள் கட்டி காத்து கொண்டிருந்த, ஓரளவாவது கட்டி காத்து கொண்டிருந்த அந்த அரசியல் ரீதியான நிலைமைகள் இன்றைக்கு மேலும் கோடிட்டு காட்டுகின்ற ஒரு சம்பவமாக ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் மீண்டும் திரும்பி பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய அரசாங்கம் என்பது மேலேயே நாங்கள் பார்க்கின்றோம் வேறு எதுவுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு சிறையிலும் இருக்கின்ற அந்த சிறை கைதிகள், ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகள், யார் எவர் எதனால் அவர் செல்லப்பட்டார் என்றால் வேறு எதுவுமல்ல, அவர்களுடைய வறுமையே பிரதானமான காரணம். அதனால் இந்த வறுமையில் இருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கின்ற போது தான் நிச்சயமாக இந்த போதைப் பொருள் எங்களுடைய சமூகத்தை மீட்க முடியும். அந்த சமூகத்தை மீட்கின்ற வேலையை நாங்கள் இன்றைக்கு முன்னெடுத்து வருகின்றோம். அதன் காரணமாகத்தான் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக இன்றைக்கு முழு நாடும் ஒன்றாக என்றும் தலைப்பின் கீழ் எங்களுடைய ஜனாதிபதியால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற வேலை திட்டம், அந்த வேலை திட்டத்தின் ஊடாக இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு சிலர் கூறுகின்றார்கள், முன்னர் எதிர்க்கட்சியில் இருந்த ஒரு சிலர் குறிப்பிட்டார்கள், அதாவது இந்த 1.5 வருடங்கள் தான் போதைப் பொருள் அதிகரித்திருக்கின்றதாம் என்று கூறுகின்றார். இல்லை கௌரவ உறுப்பினர்களே, யாழ்ப்பாணம் என்பது உண்மையிலே உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு காலத்தில் கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக கொடி கட்டி பறந்த இடம். அப்போ அந்த இடம் என்பது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த அரசியல் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக இன்றைக்கு கூடுதலாக போதைப் பொருள் நிரம்பி வழிகின்றது. நாங்கள் தேர்தலுக்கு முன்னர் அந்த ஒரு சில பிரதேசங்களுக்கு சென்று அங்கு இருக்கின்ற மக்களை சந்திக்க போது அந்த மக்கள் எங்களிடம் குறிப்பிட்டார்கள், ஐயா முடியுமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த போதைப் பொருள் வியாபாரிகளிடம் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து தாருங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் இன்று அதே தாய்மார்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள், ஐயா நாங்கள் இன்றைக்குத்தான் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றோம், இன்னமும் தீர்க்கப்பட வேண்டி இருக்கின்றது, இன்னமும் நிறுத்தப்பட வேண்டி இருக்கின்றது, இருந்த போதிலும் கூட நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற சூழலை உங்களுடைய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது. அதை மேலும் வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது, மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. கௌரவ உறுப்பினர்களே, அதே போன்று இந்த சிறைச்சாலை படுகொலைகளை பற்றி பேசுகின்ற பொழுது வரலாற்றில், அதாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அரசியல் ரீதியான படுகொலைகள் அல்ல, அரசியல்வாதிகளுடைய தூண்டுதலின் கீழ் ஏற்பட்ட சிறை கொலை அல்ல. ஆனால் இதற்கு முன்னர் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1983ஆம் ஆண்டு விசேடமாக அன்றைக்கு 53 சிறை கைதிகள், தமிழ் கைதிகள், குட்டிமணி உள்ளிட்ட 2 நாட்களாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலைக்கு பின்னால் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றது. மகார சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று வழிகட சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அபகரண சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கௌரவ உறுப்பினர் அவர்களே, 2000 ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி பண்டாரவளை என்கின்ற பிரதேசத்தில், பிந்துணுவ என்கின்ற பிரதேசத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழர்கள் 27 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள்.
17 பேர் காயமடைந்தார்கள். அது இந்த நாட்டினுடைய வரலாறு. அப்ப அந்த வரலாற்றின் ஊடாக இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது அந்த 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 பாவித்தனமான செயற்பாடுகளுக்கு பின்னால் அன்றைய காலகட்டங்களில் அரசியல்வாதிகள் இருந்தார்கள். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சோமரத்ன ராஜபக்சவிடம் கேட்டுக் கொண்டதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியுள்ள சூழலில் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினரால் மேற்கண்டவாறு வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சிறைச்சாலை சம்பவம் சம்பந்தமாக கடந்த 5-6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் மற்றுமொரு அரசின் காவல் கட்டமைப்பின் தரநிலையை உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்னரும் இலங்கையின் சிறைகளில் கலவரங்கள் நடந்திருக்கின்றன. அரசே முன்னின்று, அரசே திட்டமிட்டு முன்னகர்த்தி, அரசே துணை நின்று அரங்கேற்றிய சிறை கலவரங்களில் இருந்து மேற்படி 2026 ஜூலை நீர்கொழும்பு சிறை கலவரம் வேறுபட்டு நிற்கின்றது. 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள கைதிகளால் வெட்டியும் குத்தியும் படுகொலை செய்யப்பட்டனர். வெவ்வேறான 2 நாட்களில் 35 பேர் 18 பேர் என தமிழ் அரசியல் கைதிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டமை தமிழர் மீது இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தாக்குதலாகவே கருதப்படுகின்றது. நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்படும் போது தனது இறுதி ஆசையை குட்டிமணி இவ்வாறு விவரித்தார்: எனது மரண தண்டனையை நிறைவேற்ற முன் என் கண்களை எடுத்து பார்வையற்ற ஒருவருக்கு பொருத்துங்கள். நான் பார்க்க முடியாத தமிழீழத்தை என் கண்களாவது பார்க்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலை அதிகாரிகளே அறைக்கதவுகளின் திறப்புகளை சிங்கள கைதிகளுக்கு கொடுத்ததாக தப்பி பிழைத்தவர்களின் வாக்குமூலங்கள் சான்றுபடுத்தின. அப்போதைய அரசின் கட்டமைப்புகள் சிறை கலவரங்களையும் சிறைகளில் படுகொலைகளையும் முன்னின்று நடத்தியதற்கு காலவழியில் எண்ணற்ற சான்றுகள் காணப்படுகின்றன. பிந்துனுவேவ புனர்வாழ்வு முகாம் இதற்கு மற்றொரு சான்று. அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த தமிழ் இளைஞர்கள் 27 பேர் 2000 ஆண்டு 10ஆம் மாதம் 25 அன்று கொல்லப்பட்டனர். 14 இளைஞர்கள் காயமுற்றனர். சம்பவ தினத்துக்கு முதல் நாள் புலிக்குட்டிகளின் சதைகளை எங்கள் நாய்களுக்கு போடுவோம் என சிங்களத்தில் எழுதப்பட்ட சுவரொட்டிகள் முகாமை சுற்றி பல இடங்களில் காணப்பட்டதாகவும், குறித்த தாக்குதல் திட்டமிட்ட தாக்குதல் எனவும், பிந்துனுவேவா படுகொலைகளுக்கு போலீசாரே பதில் கூற வேண்டும் எனவும் சிலுமின என்ற சிங்கள பத்திரிகையே செய்தியை வெளிக்கொணர்ந்தது. முன்னைய காலங்களில் அரச கட்டமைப்புகளால் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இத்தகைய சிறை கலவரங்கள் இன்றும் அதே அரச கட்டமைப்பின் மனித நேயமற்ற வினைத்திறனற்ற காவல் கட்டமைப்பை உலகுக்கு வெளிக்காட்டியுள்ளது. வெலிக்கடையிலும் பிந்துனுவேவாவிலும் களுத்துறையிலும் தமிழர்கள் என்ற நிலையில் கிட்டாத நீதி நீர்கொழும்பிலாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம், செம்மணி புதைகுழியை பற்றி ஒரு சிறு. Honorable Turerasa Raviharan, you have 2 more minutes left. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவல்களை சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்தியிருந்தார். அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளேவினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தமக்கு அனுப்பி வைத்ததாகவும், அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவே அனுப்பி வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மனித புதைகுழி தொடர்பில் எதனையும் கூற வேண்டாம் எனவும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனவே சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள்
ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் அங்கு செம்மணியோடு சார்ந்த மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இவ்வுயரிய சபையினை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு பேரவையை தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள், சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் இறக்குமதி தீர்வை தொடர்பான தீர்மானம், மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள். Please, 1 minute, sir. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் இரு கட்டளைகள் என்பவற்றை அங்கீகரிக்கும் இன்றைய விவாத பொழுதிலே சமத்துவ அனுபவங்களுக்கு சவாலாகும் சில விடயங்களை இங்கும் முன்வைக்க விரும்புகின்றேன். வங்கி சேவைகளும் பணம் மற்றும் மதிப்பு மாற்றம் சேவைகளும் இன்னமும் கிடைத்திராத பிரதேசங்கள் பல வன்னி பிராந்தியத்தில் உண்டு. பிரித்தானியரிடம் இருந்த இத்தீவு கைமாற்றப்பட்டதன் பின்னர் சான் ஏற முளம் சறுக்கும் வகையில் பல்வேறு சவால்களை ஓர் இனமாக ஈழத்தமிழர்கள் நாம் எதிர்கொண்டோம். 1950களில் எமது மொழி உரிமை பறிக்கப்பட்டது. 1950களில் 70களில் 80களில் இதில் மிகுதியாக இருக்கின்றதை நான் சபாவிடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். இனக்கலவரங்களை கட்டவிழ்த்து விடப்பட்டன. இத்தீவு முழுவதும் பரந்து விரிந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற்ற எங்களின் சொத்துகள் எரித்து நாசமாக்கப்பட்டன. வடகிழக்கில் நன்றி நன்றி நன்றி. 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதல்லது கட்டுப்படுத்துவது தொடர்பான முன்மொழிவுகளை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய இக்கருத்துக்களை தெரிவித்தார். சமூக ஊடகங்களால் ஏற்படும் சமூக மனநல மற்றும் உடல்நல தாக்கங்கள், டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய போக்குகள் ஆகியவை இந்த கலந்துரையாடல்களில் முக்கியமாக ஆராயப்படுவதாக பிரதமர் ஹரிணி தெரிவித்தார். குழந்தைகளின் மன மற்றும் உடல் நலனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்களுடன் 16 வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை அணுகுவதை தடை செய்வதற்கான தேசிய வழிகாட்டுதல்களை உருவாக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அலைபேசி பயன்பாட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட உதவும் வகையில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் அது ஏற்கனவே சாதகமான முடிவுகளை தந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பாராளுமன்ற ஆசன வரிசையில் தனது ஆசனத்தை மாற்றுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விடுத்த கோரிக்கை அடுத்து அவரது ஆசனம் இடமாற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்க்கட்சி பக்கத்தில் 4வது நிறையில் முதல் வரிசையில் 3வது இடத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரின் ஆசனம் அந்த வரிசையில் இருந்து 1வது இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு அடுத்ததாக யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் ஆசனம் அமைந்திருந்தது. ஆனால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அருகில் உள்ள தனது ஆசனத்தை அரசியல் கட்சி மற்றும் சிரேஷ்டத்துவம் அடிப்படையில் வேறு இடத்திற்கு மாற்றுமாறு கஜேந்திரகுமார் சபாநாயகருக்கு எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்தார். பாராளுமன்றத்தில் எனது இடதுபுறத்தில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பொதுவெளியிலும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் சமூக ஊடகங்களிலும் என்னை தொடர்ந்து அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்து இழிவான சொற்களை பயன்படுத்தி வருகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அண்மை காலத்தில் அவரது இந்த நடத்தை மிகவும் மோசமடைந்துள்ளதால் பாராளுமன்ற சபைக்குள் அவர் எனக்கு அருகில் அமர்ந்திருப்பது எனது கவனத்தை சிதறடிப்பதுடன் அவ்வாறு அமர்ந்திருப்பது சாத்தியமற்றதொன்றாக மாறியுள்ளது. குறித்த உறுப்பினர் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்து முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார். பொதுவாக இத்தகைய உறுப்பினர்களுக்கு சிரேஷ்ட தலைவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு பின்னரே ஆசனங்கள் ஒதுக்கப்படுவது வழக்கம். இருப்பினும் வழமையான நடைமுறைக்கு மாறாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு இடையில் குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அமர்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விடயத்தில் நீங்கள் தலையிட்டு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு பின்னால் அமர வைக்கும் வழமையான நடைமுறையின்படி குறித்த பாராளுமன்ற உறுப்பினரை எனக்கு அருகிலிருந்து மாற்றி இடதுபுறமாக நகர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கைக்கு அமைய எதிர்க்கட்சி பக்கத்தில் 4வது நிறையில் முதல் வரிசையில் 1வது இடத்திற்கு அவரின் ஆசனம் மாற்றப்பட்டுள்ளது. அத்துடன் கஜேந்திரகுமாருக்கு அடுத்ததாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ
செல்வம் அடைக்கலநாதனின் ஆசனமும், அடுத்ததாக தொழில் கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் ஆசனமும் மாற்றப்பட்டுள்ளது. எனினும் அர்ச்சுனா ராமநாதனின் ஆசனம் ஏற்கனவே இருந்த இடத்திலேயே உள்ளது. நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக தனது பதவியிலிருந்து விலகுமாறு பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தம் வந்த போதிலும் அத்தகைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து தாம் பதவி விலகப் போவதில்லை என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். ஜனாதிபதியால் மட்டுமே தன்னை அப்பதவியிலிருந்து நீக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஜனாதிபதி அறிக்கை வெளியிட்டால் மட்டுமே நீதியமைச்சர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சிறை மோதல் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அதிகாரிகள் தற்போது மிகவும் சுதந்திரமான முறையில் தங்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதேபோல் மோதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கைதிகள் அளித்த வாக்குமூலங்கள் ஒட்டுமொத்த விசாரணையை வெற்றிகரமாகவும் உண்மையான தகவல்களை வெளிக்கொணர்வும் மிகவும் முக்கியமான சான்றுகளாக அமையும் என்றும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய சுகீஸ்வர பண்டாரவின் பிணை கோரிக்கை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. இந்த சந்தேக நபருக்கு பிணை வழங்கும் அளவிற்கு விசேட காரணங்கள் அவை முன்வைக்கப்படாததால் அவரது பிணை கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாக கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டார். இதற்கமைய சந்தேக நபரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கான சிடி ஸ்கேனர் இயந்திரம் இவரிடம் டிசம்பர் மாதத்திற்குள் வழங்கப்படும். வைத்தியசாலையில் நிலவும் ஆளணி பற்றாக்குறைக்கும் தீர்வளிக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனினால் கடந்த பாராளுமன்ற அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இன்று நடைபெற்ற அமர்வின் போது மேற்கண்டவாறு பதிலளித்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது, மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒரு சிடி ஸ்கேனர் இயந்திரம் இல்லை என்பதனால் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் சரியான நேரத்தில் நோய் அறிதல் செய்ய முடியாமல் போவதோடு நீண்ட தூர பயணங்களினால் பல உயிர்கள் வழியிலேயே பிரியும் ஆபத்துக்கள் தொடர்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருந்தார். நான் கடந்த 24/4/2025 அன்று மன்னார் மாவட்டத்திற்கு உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது 2026ஆம் ஆண்டில் மன்னார் வைத்தியசாலைக்கு கண்டிப்பாக சிடி ஸ்கேனர் இயந்திரம் வழங்கப்படும் என உத்தியபூர்வமாக உறுதியளித்திருந்தேன். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேனர் இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக மதிப்பிடப்பட்டுள்ள 250 மில்லியன் நிதியை இந்த 2026ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்குள் வழங்குவதற்கு அமைச்சரவை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கான சிடி ஸ்கேனர் இயந்திரம் இவரிடம் டிசம்பர் மாதத்திற்கு முன்னர் வழங்கப்படும். அத்துடன் வைத்தியசாலை நிலவும் ஆளணி பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்கப்படும் என்றார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேன இறந்து கிடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத மருந்துகள் தொடர்பான அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கையை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளருக்கு நினைவூட்டல் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. இதன்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்கையில் மரணமடைந்தவர் இறந்து கிடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில அடையாளம் தெரியாத மருந்துகள் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் அந்த ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவித்தனர். இதற்கு மேலதிகமாக மரணமடைந்தவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதற்கமைய முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன குறித்த மருந்துகள் தொடர்பான அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்து அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு நினைவூட்டல் கடிதம் ஒன்றை அனுப்புமாறு உத்தரவிட்டார். அத்துடன் பிரேத பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கோரி கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கும் நினைவூட்டல் கடிதம் ஒன்றை அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக வழக்கை ஜூலை மாதம் 22ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். 3 பிரதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து இன்று புதன்கிழமை 68 கைதிகள் குறிப்பிட்ட சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். இவர்கள் சிறைச்சாலை பஸ்களில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சிறைச்சாலை கண்மித்ததாக வீதியோரத்தில் கைதிகளின் உறவினர்கள் திரண்டிருந்தனர். இடமாற்றம் செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியலை போலீசார் உறவினர்களுக்கு தெரிவித்தனர். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அருகில் எவரும் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை என போலீசார் மற்றும் அதிரடி படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மன்னார் மாவட்டத்தில் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள செட்டியார் கட்டையடம்பன் கிராமத்தில் சுமார் 15 வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகின்ற 35 குடும்பங்களுக்கு இதுவரை குடியிருப்புக்கான காணிகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் இதனால் தாங்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மன்னார் மதவாச்சி பிரதான வீதியிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் செட்டியார் கட்டையடம்பன் கிராமம் அமைந்துள்ளது. அக்கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்ற நிலையில் அங்கு திருமணம் முடித்து தனித்தனி குடும்பங்களாக சுமார் 35 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அந்த 35 குடும்பங்களுக்கும் தாம் வசிப்பதற்கு நிரந்தர காணிகள் இதுவரை தமக்கு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கின்றனர். அதேவேளை தற்போது இந்த 35 குடும்பங்களும் தற்காலிக கொட்டில்களிலும் பெற்றோர் உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலுமே வசித்து வருகின்றனர். இதனால் தாங்கள் நாளாந்தம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக அந்த குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அவர்கள் தமக்கான வீட்டுத் திட்டத்தை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் கூட தமக்கென காணி இல்லாத நிலை காணப்படுவதாக கூறுகின்றனர். தமது கிராமத்தை சுற்றி போதுமான அளவு அரச காணிகள் காணப்படுகின்ற போதும் காடுகளை வெட்டி எமக்கான காணிகளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்ற போது வனவள திணைக்கள அதிகாரிகள் இடையூறு ஏற்படுத்துவதாக கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தாங்கள் இந்த பிரச்சினை தொடர்பாக விடயங்களை தொடர்ச்சியாக கிராம அலுவலர் நானாட்டான் பிரதேச செயலாளர் திணைக்கள அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதும் எங்களின் கோரிக்கைகளை ஏற்றவர்கள் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அதிகாரிகளின் அசமந்த போக்கே தமது நிலைக்கு காரணம் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். மேலும் அக்கிராமத்தில் பல வீடுகள் ஜாரமின்றி பூட்டப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் ஆனால் காணிகளின்றி அக்கிராமத்தில் 35 குடும்பங்கள் வரை வசித்து வருகின்ற போதும் அதிகாரிகள் அசமந்த போக்குடன் நடந்து கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக இந்த கிராமத்திற்குள் வெள்ள நீர் உட்புகவில்லை. இருப்பினும் நமது கிராமத்தை சுற்றி வெள்ள நீர் நிரம்பியிருந்தது. இதனால் நாங்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. எமது பிரச்சினைகளை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் எமக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என கிராமவாசிகள் தெரிவித்தனர். நாங்கள் வேறு எந்த உதவியும் கேட்கவில்லை. குடியிருப்பதற்கு ஒரு துண்டு காணி கேட்கின்றோம். சொந்த காணி இருந்தால் மட்டுமே வீட்டுத் திட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எங்களதும் எமது பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு எமது கிராமத்தில் காணியின்றி பல்வேறு துன்பங்களுக்கு நாளாந்த முகம் கொடுத்து வருகின்ற குறித்த 35 குடும்பங்களுக்கும் காணிகளை வழங்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பாக மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர், மன்னார் அரசாங்க அதிபர், நானாட்டான் பிரதேச செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்விடயத்தில் கவனம் செலுத்தி எங்களுக்கு வாழ்வதற்காக ஒரு துண்டு காணியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராமவாசிகள் கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் முருங்கன் செட்டியார் கட்டிடமல்ல இருக்கிறோம். 7 வருஷமா இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். தண்ணி வசதியா, கரண்ட் வசதியா, டாய்லெட் வசதி ஒன்றுமே இல்லை. 2 பிள்ளைகள் இருக்கு. அவர் கூலி வேலை செய்யறாரு. இங்கே அலைஞ்சிட்டோம். மன்னார்ல இருந்து நானாட்டம் ஏஜ் ஆபீஸ் வரைக்கும், உயினங்குளம் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் அலைஞ்சோம். ஒரு இடமும் அலைஞ்சு ஒரு பதிலுமே இல்லை. 7-8 வருஷமா இதுக்குள்ளேயே இப்படியேதான் கஷ்டப்படுறோம். அங்க ஜிஎஸ்டி போனா காணித்தாரன்னு சொல்லி ஒரு பதிலுமே இல்லை. அங்க போனா ஏஜ் ஆபீஸ்க்கு போனா சொல்றாங்க ஜிஎஸ்டி சொல்லியிருக்கோம், போஸ்ட் ஆபீஸுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கோம், ஒரு பதிலுமே இல்லை. கொழும்புக்கான லெட்டர் அனுப்பியும் ஒரு பதிலுமே இல்லை. எங்களுக்கு இதே கஷ்டத்தோட தான் இப்படியே தான் இருக்கிறோம். பொது கிணத்துல தண்ணி அள்ளிட்டு தான் இருக்கிறோம். கரண்ட் சார்ஜ் போட அங்க எங்க டோர்ச்ச சார்ஜ் போட்டுட்டு இப்படிதான் கஷ்டமா 8 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு பழுது. இந்த இருட்டுக்கு லாம்பு அடிச்சிட்டு தான் புள்ள படிக்குது. போதிய அளவு காணி இருக்கு இதுக்குள்ள. இப்ப வந்த அரசாங்கம் சரி எங்களுக்கு ஒரு காணியை தந்து உதவியை தந்தா பெரிய உதவியா இருக்கும் எங்களுக்கு. நான் மன்னார் முருகன் செட்டியார் கட்டிடம் கதைக்கிறேன். எனது பேர் செந்தூர் நந்தகுமார் செந்தூரன். நான் ஒரு 7 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு செட்டியார் கட்டிடம் தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் இருக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷமா எனக்கு ஒரு பொம்பளை புள்ள ஒன்று இருக்கு. புள்ள நேசரி போது காணியை விட ஒன்றுமே இல்லை. அது கேட்க போனா நானாட்ட ஏஜி ஆஃபீஸுக்கு போனா ஏஜி ஆஃபீஸ் டிஎஸ்டி கேட்கின்ற அங்கே போனால் அவரும் அசால்த்தனமா பண்றாங்க. ஆனால் தேவையான காணி இருக்கு. இப்போ சரியான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். புள்ள படுத்தா நானும் மனசையும் நித்திரம் முடிக்க வேண்டிய கட்டமா இருக்கு. எப்போ எந்த வளர்த்தால பூச்சிப்பட்ட வரும்னு தெரியாம முதல்ல இருந்த அரசாங்கம் தான் இப்படி கையை விட்டுட்டு சரியான கஷ்டப்படுறோம். காணி வீடு இல்லாம பாத்ரூம் வசதி தானே இல்லை. தண்ணி கூட குடிக்கிறது அல்ல தான் போகணும். ஆனால் காணிகள் தேவையான காணிகள் இருக்கு. புரஸ்காரம் எல்லக்கல் போட்டாலும் எங்களுக்குன்னு ஒரு பகுதியை விட்டுட்டு தான் புரஸ்காரம் எல்லக்கல் போட்டிருக்கான்.
அதை அந்த அதிகாரிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த அதிகாரிகள் அதை அசால்ட்டப்படுத்திட்டு இருக்காங்க. எங்களை போனால் ஒரு கேவலமாக ஒரு கீழ்த்தனமாக பார்க்குறாங்க. கட்டாயம் படிக்காத முட்டாள மாதிரி கீழ்த்தனமாக பார்க்குறாங்க. இப்போ வந்துருக்க அரசாங்கமாச்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். நாங்கள் செட்டியார் கட்டிடமல்ல வசிச்சு வர்றோம். இப்போ நான் வந்து கல்யாணம் முடிச்சு 14 வருஷம் முடிஞ்சு மகளுக்கு 13 வயசு. நாங்கள் இப்போ கல்யாணம் முடிச்சு அடுத்த வருஷத்துல இருந்தே காணிக்கு நாங்கள் தெரியாத இடமே இல்லை, போகாத இடம் இல்லை. மன்னார் டிஎஸ் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாமே நானாட்டான் டிஎஸ் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கதைச்சோம். அவங்க சொன்னாங்க நீங்க இருக்கிற இடம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குரியது. அவங்க ஓகே சொன்னா அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எல்லாம் செய்தருவோம்னு சொல்லி நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போய் கேட்க அவங்க சொன்னது டிஎஸ் ஆஃபீஸால அவங்களுக்கு கொழும்பு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு, லெட்டர் ஒன்று கொடுத்தா அங்கிருந்து தங்களுக்கு அங்க வருமா, தங்களுக்கு வந்தோன்னா நாங்கள் காணியை பார்த்து கிளியர் பண்ணி தரோம்னு சொல்லி இது சொல்லி இப்போ கடைசியா நாங்கள் போய் கதைச்சி இப்போ 1 வருஷம் ஆயிடுது. அதுக்கு பிறகு ஒரு முடிவுமே இல்லை. நாங்கள் 7வது கட்டம் நாங்கள் அடாத்தா காணிகளை பிடிச்சி வெட்டி போட்டு சாதாரணமா இப்போ எல்லாரும் எங்க கிராமத்துல ஒரு 1 ஏக்கர் காணி இருக்கு. அதுல ஒரு கிணத்தடியில ஒரு 4-5 குடும்பத்துக்கிட்ட கொட்டில் போட்டு இருக்கிறாங்க. மற்றது தாய் சௌரங்கள் அப்படி எல்லாம் ஒரு வீட்டுல 3 குடும்பம் ஒரு காணிக்குள்ள ஒரு கொட்டில் போட்டு அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், மலசல கூட வசதிகள் அப்படி எதுவுமே இல்லை. அப்படி இதால ஒரு செட்டியாக டேமல்ல காணி இல்லாம ஒரு 15 வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சிருக்கிறார்கள். ஒரு 34-35 குடும்பத்துக்கிட்ட இருக்கு. நாங்க எல்லார்ட்டையுமே எங்க போகணுமா எல்லாம் கடைசியா இப்ப கூட லெட்டர் 2 கைசாளருக்கும் கொடுத்துருக்குறோம். அதுல எல்லாம் சைன் பண்ணி ஒரு 3 லெட்டர் கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே கொடுத்து வச்சிருக்கோம். அவங்க சொன்னது உங்களுக்கு 2 மாசத்துக்குள்ள அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தரேன்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படையில. இதுதான் எங்களோட இறுதி கட்டம். இதைத்தான் இப்ப நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு காணி மட்டும்தான் தாங்க, வேற எதுவுமே நாங்க உங்கள்கிட்ட கேட்கல. எங்களுக்கு வீடை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க எதுவுமே இல்லை. எங்களோட பிள்ளைகளும் இப்ப கல்யாணம் முடிச்சு போற வயசு வந்துட்டு இதுக்கு பிறகு நாங்க இப்படியே எப்படி இருக்கிறது. அதனால இப்ப எங்களுக்குரிய காணியை மட்டும் தாங்க, நாங்க வேற எதுவுமே கேட்கல. வணக்கம். இப்ப என்ன பிரச்சனைடா, நாங்க இன்றைக்கு 7 வருஷமா காணி இல்லாம ஒரு பொது கிணத்துக்கு பக்கத்துல நாங்க பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்க அதுல வீடு போட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு காணியும் வீடு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பொது கிணத்துக்கு பக்கத்துல பல கோரிக்கை என்னண்டா, பச்சை பிள்ளைய வச்சுட்டு பாத்ரூம் போறதுக்கு ஒரு பிரச்சனை, டாய்லெட்டுக்கு போற பிரச்சனை, பல சிரமத்துல இருந்து நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். கரண்ட் இல்ல, தண்ணி இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லாம நாங்க 7 வருஷமா அந்த பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம 34 குடும்பம், சொல்லப்போனா 34 குடும்பங்கள் செட்டியார் கட்ட மேல வசிச்சு வராங்க. சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள ஒன்று சில பிரச்சனைகளால இந்த கடைசியை இனி இந்த ஆர்டிஎஸ் கட்டுறதை மாத்திரம் நாங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைக்குள்ள ஒரு குடும்பம் வசிச்சு வருகிறோம். தயவு செய்து நான் கெஞ்சி சொல்லிக்கிறேன், என்னன்னா எங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு காணி துண்டு, காணி மட்டும்தான் நாங்க கேட்கணும். ஒரு வீட்டு திட்டமா எதுவுமே நாங்க கேட்கல. ஒரு காணி தந்து உதவுமாறு நான் கெஞ்சி கேட்டு